நம்மளில் பலருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். காலையில் ஒரு பிராண்டு ஷூ இல்லை ட்ரெஸ் பற்றி நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருப்போம். மதியம் இன்ஸ்டாகிராம் பார்த்தா அதே ஷூ அதே ட்ரெஸ் பற்றி விளம்பரமாக வரும். இது எப்படி சாத்தியம்? ஃபஸ்ட்டு மைக்ரோஃபோன் அணுகல். நிறுவனங்கள் இதை மறுத்தாலும் பல ஆய்வுகள் காட்டுவது என்னென்னா, சில செயலிகள் அதாவது ஆப்ஸு ட்ரிகர் வேர்ட்ஸ் எனப்படும் முக்கிய வார்த்தைகளை கவனிக்குது. இது எப்படி நடக்குது? நீங்கள் வெக்கேஷன், கார் லோன், பிரியாணி இல்லை வாட் எவர் இட் இஸ் நிறைய வார்த்தைகளை சொல்லும்போது அந்த ஆப்ஸோட அல்காரிதம் அதை ஒரு சிக்னலாக எடுத்துக்கொள்ளுது. உண்மை என்னென்னா, கூகுள் அசிஸ்டண்ட், சிரி போன்றவற்றுக்கு நீங்கள் கொடுத்த பெர்மிஷன் மூலம் இது பேக்ரவுண்டில் செயல்பட வாய்ப்புள்ளது. நம்ம ஒரு ஆப் ஓப்பன் பண்ணும்போது அதில் அக்சஸ் கான்டாக்ட்ஸு, அக்சஸ் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், அக்சஸ் மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குள்ள நம்மளும் அதை அளவு கொடுத்து அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவோம். அதனோட விளைவு தான் இதெல்லாம். அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டா டேட்டா மற்றும் லொக்கேஷன். நீங்கள் எங்கே இருக்கிறீங்க என்பதை வச்சு உங்களை அது வகைப்படுத்துது. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு ஜவுளி கடைக்குள்ளே நுழைஞ்சா உங்கள் ஜிபிஎஸ் மூலம் நீங்கள் அங்கே இருக்கிறத ஃபோன் உணரும். அடுத்த அரை மணி நேரத்தில் அதே கடையின் ஆஃபர் மெசேஜ் உங்களோட ஃபோனுக்கு வரும். பொருட்களோட தொடர்பு. உங்களோட நண்பரோட ஃபோனும் உங்களோட ஃபோனும் ஒரே வைஃபை நெட்வொர்க்கில் இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர் தேடுற பொருட்கள் உங்களுக்கு விளம்பரமாக வரும். நீங்கள் தேடுற பொருட்கள் உங்கள் நண்பருக்கு விளம்பரமாக போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா பிக்சல் ட்ராக்கிங். இது பலருக்கும் தெரியாத ஒரு ரகசியம். நீங்கள் ஒரு இமெயிலை திறந்தால் போதும், அதில் இருக்கிற ஒரு சிறிய கண்ணுக்கு தெரியாத பிக்சல் படம் நீங்கள் எப்போ திறந்தீங்க, எந்த ஊரில் இருந்து பார்க்குறீங்க போன்ற தகவல்களை அனுப்பிடும். சரி, இந்த தரவுகளை வச்சு என்ன பண்ணுறாங்க? உங்களோட தரவு தான் இந்த காலத்தோட கோல்டு மாதிரி. யூசர் ப்ரொஃபைலிங், அதாவது உங்களோட வயசு, வருமானம், அரசியல் விருப்பம், உடல்நிலை என அனைத்தையும் ஒரு ப்ரொஃபைலாக மாற்றி விளம்பர நிறுவனங்களுக்கு விற்கிறாங்க. இதனால தான் ஃபேஸ்புக், கூகுள் போன்ற தளங்கள் நமக்கு இலவசமாக தெரியுது. பொருளுக்கு நீங்கள் பணம் கொடுக்கவில்லை என்றால் நீங்களே தான் அந்த பொருள். If you are not paying for the product, you are the product. இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆப் பெர்மிஷன்ஸில் செட்டிங்ஸில் சென்று தேவையில்லாத ஆப்ஸ்களுக்கு மைக்ரோஃபோன் மற்றும் லொக்கேஷனை நம்ம அதை டிஸ்அலோவ் பண்ணணும். அடுத்து ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. ஃபேஸ்புக் செட்டிங்ஸில் சென்று உங்களோட ஃபோனில் உள்ள மற்ற ஆப்ஸ்களை அது கண்காணிக்கலாம் அப்படின்றத டிஸ்கனெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவசி ஃபோக்கஸ்டு டூல்ஸ். கூகுளுக்கு பதில் டக்டக்கோ அப்படின்ற ப்ரௌசரையும் பிரேவ் போன்ற ப்ரௌசரையும் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்வன்சி, காதுக்கு கேட்காத சத்தம். இது ஒரு ஸ்பை மூவி தொழில்நுட்பம் போன்றது. சில விளம்பரங்கள் மற்றும் கடைகளில் உள்ள ஸ்பீக்கர்களில் இருந்து மனித காதுகளால் கேட்க முடியாத ஹை ஃப்ரீக்வன்சி சத்தம் வெளியாகும். இது எப்படி வேலை செய்யுது? உங்கள் ஃபோனில் இருக்கிற சில ஆப்ஸ் இந்த சத்தத்தை கேட்கும். இதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிவியில் ஒரு குறிப்பிட்ட விளம்பரத்தை பார்க்கும்போது அல்லது ஒரு மாலில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட கடைக்கு அருகில் நடக்கும்போது உங்கள் ஃபோன் அந்த சத்தத்தை வச்சு நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, என்ன பார்க்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி விளம்பரங்களை காட்டும். நம்மளோட ஃபோனில் பேட்ரி லெவலை வச்சே நம்மளை கண்காணிப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? அதாவது பேட்ரி லெவல் ட்ராக்கிங். உங்கள் ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குங்கிறத வச்சு கூட உங்களை கணிக்க முடியும்னு சொன்னால் நம்ப முடியுமா? உண்மை என்னென்னா, சில நிறுவனங்கள் உங்களோட பேட்ரி 5% அல்லது 10% இருக்கும்போது கவனிக்கும். ஏன்னா சார்ஜ் குறைவாக இருக்கிறப்ப மனிதர்கள் பதற்றத்தில் இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒரு கேப் புக் பண்ண முயன்றால் அது அதிக விலை காட்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் பேரம் பேசாமல் உடனே புக் பண்ணுவீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபேஸ்புக் ஆக்டிவிட்டி. நீங்கள் ஃபேஸ்புக் ஆப்பை மூடலாம், ஆனால் அது உங்களை மூடுவதில்லை, ட்ராக் பண்ணும். நீங்கள் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் ஒரு புடவை அல்லது வாட்ச் பார்த்தா அந்த ஆப்பு அந்த தகவலை ஃபேஸ்புக்கு அனுப்பும். இதனால தான் நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வேறொரு ஆப்பை பயன்படுத்தினாலும் அதோட டேட்டா ஃபேஸ்புக் விளம்பரங்களில் நிற்கும். இது ஃபேஸ்புக்கில் மட்டும் இல்லை, இன்ஸ்டாகிராமில் கூட இதை நான் பார்த்துருக்கேன். மீஷோ ஆப்பில் போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருக்கும்போது மீஷோவில் பார்த்த ப்ராடக்ட்ஸை இதில் காமிக்கும். இது மாதிரி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா கைரோஸ்கோப் மற்றும் ஆக்சிலரோமீட்டர். கேமரா, மைக்ரோஃபோன் பெர்மிஷன் கொடுத்தா தான் உளவு பார்க்க முடியும்னு இல்லை.
சென்சார்களை வச்சு கூட பார்க்க முடியும். உங்கள் ஃபோனில் இருக்கிற கிரோஸ்கோப்பு, ஃபோன் வந்து எந்த திசையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற சென்சார். இது மூலம் நீங்கள் இப்போ உக்காந்துருக்கீங்களா, நடந்துட்டுருக்கீங்களா அல்லது படுத்துட்டு ஃபோன் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்றத கூட கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் சோம்பேறியாக படுத்து கொண்டு இருக்கும்போது வரும் விளம்பரங்களும் விறுவிறுப்பாக நடக்கும்போது வரும் விளம்பரங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட ஃபோன் செட்டிங்ஸில் போயிட்டு அட்வர்டைசிங் ஐடியை ரீசெட் செய்யலாம். இதை உங்களோட பழைய டேட்டாவை அழிச்சிட்டு விளம்பர நிறுவனங்களுக்கு உங்களை புது ஆளாக காட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ் லெவல் பிளாக்கிங். நெக்ஸ்ட்டு டிஎன்எஸ் அல்லது ஆட் கார்டு போன்ற சேவைகளை பயன்படுத்தினால் ஆப்ஸ்கள் தகவல்களை சர்வர்களுக்கு அனுப்புவதையே வந்து தடுத்துடலாம். அடுத்து வந்து சென்சார் அக்சஸ். ஆண்ட்ராய்டு 12க்கு மேல் உள்ள ஃபோன்களில் சென்சார்ஸ் ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு டெவலப்பர் மோட் மூலம் ஆன் செய்யலாம். இப்போது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே உங்கள் ஃபோன் உங்கள் விரல் எவ்வளவு வேகமாக ஸ்க்ரோல் பண்ணுது, நீங்கள் எந்த இடத்துல வீடியோவை நிறுத்தி பார்க்குறீங்கன்னு எல்லாத்தையும் ஒரு டேட்டாவாக மாற்றிட்டு இருக்கு. நம்மளில் பல பேர் கூகுள் அல்லது யூடியூப் தான் மொத்த இணையதளம் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். ஆனால் அது வெறும் 4% மட்டுமே. இதை சர்ஃபேஸ் வெப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ மீதமுள்ள 96% என்ன? எல்லாமே பார்ப்போம். இணையத்தோட 3 அடுக்குகள். ஒரு சர்ஃபேஸ் வெப், கூகுளில் தேடினால் கிடைக்கும் சாதாரண இணையதளங்கள், அதாவது ஃபேஸ்புக்கு, அமேசான், நியூஸ் சைட்ஸ்லாம் வந்துட்டு சர்ஃபேஸ் வெப் கேட்டகரியில் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டீப் வெப். இது சட்ட விரோதமானது இல்லை, ஆனால் ரகசியமானது. உங்களோட இமெயில் இன்பாக்ஸு, வங்கியோட டேட்டா பேஸு, பாஸ்வேர்டு மூலம் அணுகும் ஃபைல்கள் கூகுளில் தேடினா வந்து இது கிடைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா டார்க் வெப். இது டீப் வெப்போட ஒரு சிறிய பகுதி. இதை சாதாரண ப்ரௌசர்களில் திறக்க முடியாது. இதுக்கு டார் ப்ரௌசர் அப்படின்ற சிறப்பு மென்பொருள் வந்து தேவைப்படுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்பின் முகவரி, அதாவது இந்த .onion டொமைன். ஆனியன்னா ONION. அந்த முகவரியோட இது வந்துட்டு இப்படி தான் இருக்கும். சாதாரண தளங்கள், அதாவது .com அல்லது .in அப்படின்றதோட முடியும். ஆனால் இந்த டார்க் வெப் தளங்கள் மட்டும் .onion அப்படின்னு முடியும். அவற்றோட பெயர் வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்லப்போனால் XKCDJS82 அப்படின்ற மாதிரி புரியாத எண்களாகவும் எழுத்துக்களாகவும் வந்து இருக்கும். இது வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப் அப்படின்றது ஒரு கத்தி மாதிரி. அது ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்தலாம், அழிவிற்காகவும் பயன்படுத்தலாம். போதைப்பொருள் விற்பனை, திருடப்பட்ட கிரெடிட் கார்டு தகவல்கள், போலி பாஸ்போர்ட்டுகள் மற்றும் ஹேக்கிங் கருவிகள் அங்கே வந்து விற்கிறாங்க. கிரிப்டோ கரன்சி, அங்கே பண பரிமாற்றம் பெரும்பாலும் பிட்காயின் அல்லது மோனரோ மூலம் வந்துட்டு நடக்கும். இதனால் யார் யாருக்கு பணம் அனுப்புகிறாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க முடியாது. இதோட நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்வாதிகார நாடுகளில் உதாரணத்துக்கு சீனா, வடகொரியா, கருத்து சுதந்திரம் இல்லாத மக்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் ரகசிய தகவல்களை வெளியிடுபவர்கள் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஏன் அங்கே போவது ஆபத்தானது? ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா மால்வேர். ஒரு லிங்க்கை கிளிக் செஞ்சால் போதும், உங்களோட கம்ப்யூட்டர் மொத்தமாக ஹேக் செய்யப்படலாம் அல்லது உங்கள் ஃபோன் மொத்தமாக ஹேக் செய்யப்படலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கேம்ஸு. அங்கே நடக்கும் 90% வியாபாரங்கள் ஏமாற்று வேலைங்க தான். பணத்தை அனுப்பிட்டு நீங்கள் யாரையும் வந்துட்டு புகார் செய்ய முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா மானிட்டரிங். நீங்கள் டார்க் வெப்புக்குள்ளே நுழையும் போதே சைபர் கிரைம் போலீஸார் உங்களை கவனிக்க ஆரம்பிச்சிடுறாங்க.